ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 7வது வாய்ப்பாடையும் 17வது வாய்ப்பாடு எவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க வந்து ஆன்லைன் மூலமாக பார்ட் டைம் ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு மொபைல் இருந்தால் போதும், இன்டர்நெட் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், இது இல்லாமல் உங்களுக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி சில வினாடிகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 7வது வாய்ப்பாடு பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 7, அதாவது ஓரல் 7 இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணால் 4. ஸோ அதில் 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் ஞாபகம் வச்சுங்க. 7 இருக்கா, இதுக்கு அடுத்த நம்பர் வந்து 8 போட்டுக்கும். இதில் 3 மைனஸ் பண்ணோம்னா 5, இதில் 3 மைனஸ் பண்ணால் 2. ஸோ இதுக்கு 8க்கு அடுத்த நம்பர் என்ன, 9. 9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 6, 6லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 3, 3லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 0. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் பண்ணிக்குவோம். 3 இப்போ பிரிச்சுக்குவோம். இதையும் பிரிச்சுக்குவோம். இங்கே பிரிச்சுக்கோமா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா 0. 0னா ஓரேல் 7, ஈரேல் பார்த்திங்கன்னா 14. ஃபஸ்ட்டு இது 2, 21. இப்போ இந்த சைடு வரும்போது நோ சேஞ்ச். இதில் என்ன போட்டிருக்குமோ அதே நம்பர் தான் போட போகிறோம். திரும்ப 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது 3, அடுத்தது 4. இப்போ இங்கே வரும்போது லைனுக்கு அடுத்தது சேஞ்ச் கிடையாது, அதனால் சேம் 4. இதுக்கப்புறம் 5, இது 6, இது 7. ஸோ இந்த மாதிரி 7வது வாய்ப்பாடு வந்து ஃபுல்லாகிடுது. இதே மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், சேம் வந்து 17க்கும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ளது இருக்கு இல்லையா, இதையே வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். திரும்ப சேமாக 7 ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். 4, 1, 8, 5, 2. அதே மாதிரி இதில் என்ன இருக்கோ அதே மாதிரி எழுதிக்குவோம். 9, 6, 3, 0. இப்போ இதை வந்து நம்ம 3ஆக பிரிச்சுக்குவோம். இதை 3ஆக பிரிச்சுட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னா 17. நம்ம 0 போட்டோம், ஆக்சுவலாக 1 வர வேண்டியது. ஸோ 17. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஆட் நம்பர், ஈவன் நம்பர்னு வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஆட் நம்பர்னால் என்ன தெரியுமா, 1, 3, 5. ஸோ அதுக்கு இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1க்கு அப்புறம் 3, 3க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 5. இப்போ இந்த சைடு நெக்ஸ்ட்டு வரும்போது என்ன ஆகும்னா ஈவன் நம்பர் ஆகிடும். ஸோ ஈவன் நம்பர்னால் 5க்கு அடுத்த நம்பர் 6, 6க்கு அடுத்த நம்பர் ஈவன் நம்பர் வந்து 8, நெக்ஸ்ட்டு 10. திரும்ப இங்கே வரும்போது திரும்ப ஆட் ஆகிரும். ஸோ இதுக்கு நம்பர் நெக்ஸ்ட்டு வந்து 11க்கு அடுத்தது 13, 13க்கு அடுத்தது 15, இது வந்து 17. ஸோ இது மாதிரி 17வது வாய்ப்பாடு ஈஸியாக எழுதிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 7வது வாய்ப்பாடு மாதிரியே 17வது வாய்ப்பாடும் தான். பட் என்னென்னா ஒற்றைப்படை, இரட்டைப்படை அந்த இதை மட்டும் சரியாக கவனிச்சுட்டு அந்த 3 மணியாக பிரிக்கிறேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஒற்றை, அதுக்கப்புறம் இரட்டை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 17வது வாய்ப்பாடு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.